கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்ம கிரிப்டோவோட ப்ரைஸை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, எப்படி கெஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ஐடியாஸை நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுனா சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? சிம்பிளாக சொன்னாவே லென்த்தாக தான் போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு காயினோட விலையை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, கெஸ் பண்ணுறதுக்கு தேவையானது 3 அனாலிசிஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், செகண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இந்த 3மே இம்பார்ட்டன்ட். 3க்கும் ஃபுல் ப்ரையாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளோட அந்த சிக்னல்ஸ் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். 3 அனாலிசிஸ் கொடுத்துருக்குறோம். இந்த 3 அனாலிசிஸ் பற்றியும் ஒரு விரிவான விளக்கங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க்கு, பாட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதனோட ஒரு பர்டிகுலராக ஒரு காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட ஸ்டாட்டிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மூமெண்ட்ஸு. ஒவ்வொரு காயின் எந்தளவுக்கு ரேட் ஏறி இருக்குது, எந்தளவுக்கு இறங்கி இருக்குது அப்படின்னு பார்க்குறது ப்ரைஸ் மூமெண்ட்டு. அடுத்தது அதனோட ட்ரேடிங் வால்யூம் எவ்வளவு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இண்டிகேட்டர்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன இதில் சேர்த்துவோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் சேர்த்துவோம். ஓகேங்களா? இன்னும் நிறைய இருக்குது. முக்கியமான பார்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப லென்த்து போகும். அதனால் இந்த 3 விஷயம் ஓகேங்களா, டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு இதெல்லாம் தான் சொல்லுவோம். இதில் நிறைய பேர் இந்த கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இண்டிகேட்டர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் கேண்டில் ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இது நான் முதல்லே சொல்லிட்டேன், இந்த 3மே முக்கியமான விஷயம். ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா அது சக்ஸஸ் பண்ண முடியாது. இந்த 3மே ஓரளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு கிளியர் ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு. இதில் கேண்டில் ஸ்டிக் பற்றி சொன்னேன். இந்த கேண்டில் ஸ்டிக்கு, இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா மெயின் பாயிண்ட்டு, இது ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். ப்ரைஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான், நாட் அண்ட் ஃபைனல் ரிசல்ட். இது கடைசி முடிவு கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்த டாபிக் உள்ள போகிறேன். அடுத்தது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதனோட எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ், இந்த ரெண்டையும் தான் சொல்லுவோம். ஜென்ரலாக இவ்வளோ தான் டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பட் இதில் இல்லாத விஷயங்களையும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிட் காயின்னே வச்சுக்கோங்க. அந்த பிட் காயின் பற்றி நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ரெவென்யூ. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த பிட்காயினில் எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு அண்ட் அவங்களுக்கு என்ன வருமானம், எதை பேஸ் பண்ணி இந்த கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது இவங்க கிட்ட இருக்கிற டீம் மெம்பர்ஸ், அதாவது இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டீம் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது தொழில்துறையில் அவங்களுக்கு இருக்கிற காம்படிட்டர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த 3 விஷயத்தையுமே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அந்த நீங்கள் பர்டிகுலராக அந்த ஒரு காயின் எடுத்திங்கன்னா அந்த காயின் என்ன ஃபீல்டை சேர்ந்தது அண்ட் அவங்களோட காம்படிட்டர்ஸ் யார் அண்ட் இப்போது அதனோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா தான் கிளியரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போது அந்த காயினோட மதிப்பு விட அதிகமாக போயிட்டுருக்கா அல்லது கம்மியாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணிடுறோம் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில். அடுத்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக புரிஞ்சிடும் அந்த ஃபஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லை, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 விஷயமாக சொல்லுவோம். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு காயின் வாங்கியிருக்கிறீங்கன்னு வைங்க. அந்த காயின் ஒரு பிட் காயின்னே வச்சுக்கோ. மறுபடியும் இந்த பிட்காயின் பற்றி பாசிட்டிவ் நியூஸ் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். அண்ட் நெகட்டிவாக ஒருத்தர்
ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காயினோட விலை வந்து சரியறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த எலான் மஸ்க் தான் வந்து இதில் ட்ரெண்டிங்கில் இருப்பார். மோஸ்ட்லி இதுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னா ட்விட்டர் தான். இந்த ட்விட்டரில் வந்து மிகப்பெரிய அனலிஸ்ட்டு அண்ட் வந்து அந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து ட்விட்டரில் வந்து அவங்களோட கமெண்ட்ஸை கொடுப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் தான் வந்து பெரிய அளவில் ஒரு மக்கள்கிட்ட வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே அதை பார்ப்பாங்க, அண்ட் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் அதை எல்லாருமே என்னென்னு தெரியாமையே ஹேட் பண்ணக்கூட ஆரம்பிப்பாங்க. அண்ட் இன்னொரு மூணாவதாக ஒரு டாப்பிக்கை சொல்லாமல் விட்டேன், பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் தென் நியூட்ரல்னு சொல்லுவோம். நியூட்ரல்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பாசிட்டிவ் கருத்தும் சொல்ல மாட்டாங்க, நெகட்டிவ் கருத்தும் சொல்ல மாட்டாங்க, அவங்க அதை கண்டுக்காமல் அவங்க வாட்டுக்கு இருந்துகிட்டு இருப்பாங்க ஃப்ளாட்டாக. அதுதான் மூணாவதாக சொல்கிற நியூட்ரல். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காயினை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்டு சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இந்த மூணும் கிளியராக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதுலேயே சில பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க, பட் சக்ஸஸ் வந்து ஒரு 70% வரும். ஆனால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் பார்த்துட்டு பண்ணாலும் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மூணு விஷயமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சக்ஸஸ்க்கான ரேட்டிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இன்னொரு டாபிக் மட்டும் சின்ன டாபிக் முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா இன்சைடர் இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காயினை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே ரீச் ஆகும் அண்ட் வந்து அதனோட ரிஃப்ளெக்ஷன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னே வச்சுங்க. அவங்களோட ஓன் டோக்கன் வந்து BNBங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது பினான்ஸில் ஏதாவது ஒரு ஹேக்கிங்கோ அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த காயினோட ப்ரைஸ் வந்து குறையும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் நடக்கும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பினான்ஸுக்கு தெரிஞ்ச உடனே பினான்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளோ அல்லது வந்து முக்கியமான புள்ளிகளுக்கோ அவங்க சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமான இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்க்கு அவங்களுக்கு முதல்ல தகவல் போயிடும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது அவங்க அந்த ஹேக் ஆயிடுச்சுங்கிற தகவலை பினான்ஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காயின்ஸை அவங்க செல்லிங் போட்டு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமே கிடையாது, பக்காவாக ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் அதுலேயே, அதாவது நெக்ஸ்ட் மந்த்து BNB அதாவது பினான்ஸில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய ட்ரேடர்ஸுக்கு தெரிய வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, காயின்ஸை வந்து பல்காக பை பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மக்களுக்கு தெரியாது, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ 20 நாளைக்கு முன்னாடியோ தான் அறிவிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 மந்த்ஸுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் அவங்கள இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் அதிகமாக எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு காயினை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாது. எல்லா விஷயத்தையும் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் டைமாக சொன்னோம் அப்படின்னா, ஒரு புது வண்டி வாங்கியிருக்கிறீங்க. அந்த புது வண்டியில் மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த வண்டிக்கு தேவை வந்து பெட்ரோல் தேவை. அடுத்தது மூணாவது அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை. இந்த 3 விஷயம் முக்கியம். இதில் வந்து வண்டி அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது பெட்ரோல், மூணாவது வந்து சென்டிமெண்டல் அப்படிங்கிறது ஓட்டுற ஆள். இந்த 3 விஷயமே வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் வண்டி வந்து ரோட்டில் ஓடும். அதே மாதிரி தான் உங்களோட ப்ராஃபிட்டும். ஓகேங்களா? இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணினீங்க அப்படின்னா தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும். உங்களோட ஓன் அனாலிசிஸ் இல்லாமல் எந்த காயினை பை பண்ணாலும் அது வந்து ரிஸ்கில் தான் முடியும். ஓகேங்களா? அதனால் யார் சொன்னாலுமே நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணி கற்றுக்கிறது நல்லது. இந்த கற்றுக்கிற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதை முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்டில் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க. ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து ஏற்றுக்கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.